எப்படி ஏழை குசேலன் கிருஷ்ணனை பார்க்க அவள் கொண்டு போனானோ அதுபோல பெரியவரை பார்த்து இந்த அம்மணி பரமபக்தை சொன்னால், என்னிடத்தில் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது பெரியவா, என்னிடத்தில் எப்போது இருப்பது 2 கைவளையல்கள் தான். எல்லோரும் சமம், தன் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் ஈந்து கொடுத்து இன்புற வேண்டும் என்பதை பெரியவாவினுடைய தெய்வத்தின் குரலும் ரா கணபதியினுடைய புத்தகங்களும் நமக்கு மெய்சிலிர்ப்பு ஏற்படுத்துகிறது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, மீண்டும் உங்களை அனைவரையும் இன்றைய புதிய விடியலில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் அன்போடு அழைத்துச் செல்கின்றோம். பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அளம்பும் தீர்த்த பெருக்கு. பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அடம்பும் தீர்த்த பெருக்கு. திருவாசகத்தின் உட்கருத்து எம்மதத்தவரும் சம்மதமாய் தொழுது வணங்கும் உயர் உருவம். காவி உடைக்குள் கற்பூர தீபம். ஜெகத்குரு, இந்த மண்ணை மக்களை காக்க வந்த அவதார புருஷர். 68வது பீடாதிபதி, ஜெகன் புகழும் ஜெகத்குரு, மக்களால் பெரியவா என்று அழைக்கப்பட்ட காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய சிறப்பை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். ஒரு மதிய வேளை கருணாமூர்த்தி அரிசி பொரியை சாப்பிட்டு 5 பொறிகளையும் அடக்கி ஆள்பவர். காமத்தையும் கோபத்தையும் தூரவெடுத்து காவிக்கும் கமண்டலத்திற்கும் புதுமை சேர்த்த ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய அந்த அத்வைதத்தை பரப்பிய ஞானகுருவை சேவிக்க வரிசையாக நிற்கிறார்கள். மதிய நண்பகல் வேளை உணவு இடைவேளைக்கு செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். கடைசியாக 2 பெண்மணிகள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து அவர் முன்னே நிற்கிறார்கள். ஒரு பெண்மணி கைகூப்பி வணங்கி சிரித்த முகத்தோடு பெரியவாளுடைய அன்பை ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு அருகருகே வருகின்றார். இன்னொரு பெண்மணி கண்களில் முழுக்க பனித்துளியைப் போல நீர்த்துளிகளை சொருகி வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பெரியவா இந்த இன்முகத்தோடு இருக்கக்கூடிய பெண்மணியை பார்த்து, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். எப்படி ஏழை குசேலன் கிருஷ்ணனை பார்க்க அவள் கொண்டு போனானோ அதுபோல பெரியவரை பார்த்து இந்த அம்மணி பரமபக்தை சொன்னால், என்னிடத்தில் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது பெரியவா, என்னிடத்தில் எப்போது இருப்பது 2 கைவளையல்கள் தான் என்று சிரித்து கொண்டே சொன்னார். இன்னொரு பக்கத்தில் ஒரு பெண்மணி கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாள். அடுத்த வரி பெரியவா, அந்த 2 வளையலை எனக்கு தர முடியுமான்னு கேட்குறா. உடனே வளையலை கழட்டி முன்னாடி இருக்கக்கூடிய ஈச்சந்தட்டில் அந்த பெண்மணி போடுறா. அப்படி திரும்பி பார்க்குறாரு மேலாளர். வங்கி பக்கத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வங்கியினுடைய நகை அடையாளரை அழைச்சி வர சொல்கிறாரு. இந்த 2 வளையலையும் ஈச்சந்தட்டில் வச்சு அவரை எடுத்து, இதை எடுத்துண்டு இதுக்குரிய மதிப்பான காசை இந்த பெண்மணிகிட்ட கொடுங்கிறார். காரணம், இந்த பெண்மணி நீண்ட நெடு நாட்களாக தன் பெண்ணுக்கு வரணமைந்தும் திருமணம் செய்ய பணமில்லாமல் தவிக்கின்றாள். இந்த பத்தினி தெய்வம் கடவுளுக்காக எதையும் அர்ப்பணிக்கக்கூடிய உள்ளத்தோடு வந்தவருடைய கைவளையல்களை பெற்று தருகிறார் என்றால், எல்லோரும் சமம், தன் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் ஈந்து கொடுத்து இன்புற வேண்டும் என்பதை பெரியவாவினுடைய தெய்வத்தின் குரலும் ரா கணபதியினுடைய புத்தகங்களும் நமக்கு மெய்சிலிர்ப்பு ஏற்படுத்துகிறது. இப்போ இன்னொரு செய்தி சொல்கிறேன். எப்போதுமே நடைபயணமாக போகக்கூடிய பெரியவர், இந்த நிகழ்வு நடந்து ஒரு 55-60 ஆண்டுகள் இருக்கும். வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கிய உணவை தந்த தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை ஜில்லாலேருந்து புறப்பட்டு, என் நினைவு சரியாக இருக்கும்னா குடவாசல், கொரடாச்சேரி, திருக்காம்பூர், இந்த சிவத்தலங்களை நோக்கி பெரியவா பயணப்படுகின்றார். தன்னுடைய நெடும் பயணத்தில் நடந்தே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று ஆதிசங்கரர் மரபில் தேய்ந்த பாதம் பெரியவா பாதம். அங்கே ஆதி திராவிட பழங்குடியினர் சகோதரர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. நல்லா இந்த செய்தியை உட்வாங்கிக்கணும். அந்த பகுதியில் போகிறவர் அப்படியே ஒரு குடிசை பகுதியில் நின்று ஒரு மனையில் அமர்ந்து
அங்கேயே ஜெபம் செய்ய தொடங்கிவிட்டார். ஒரு நண்பகல் வேளையில் மாலை வரை அங்கே காத்து கொண்டிருக்கிறார். உதவியாளர்களிடம் சொல்லி குடந்தையிலேயோ தஞ்சையிலேயோ போய் 300 கதர் வேட்டி 300 கைத்தறி புடவை வாங்கிட்டு வர சொல்கிறார். நல்ல நெஞ்சு தூய்மையாக இருக்கிறத வாங்கிட்டு வந்து அன்று மாலை வரை சூரிய அஸ்தமனம் வரை வரிசையில் வந்த அத்தனை பக்தர்களுக்கும் தன் கைப்பட குங்குமம் கல்கண்டு வில்வம் கொடுத்து இந்த புடவை இந்த தானத்தெல்லாம் வழங்கிக்கிட்டே இருக்கார். பக்கத்தில் இருக்கிற மெய்யன்பர்கள் எல்லாம் சிலிர்த்து பார்க்கிறார்கள், சிறந்தும் பார்க்கிறார்கள். அதில் ஒருவர் கடைசியாக காதருகே சென்று இன்றைய சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நேரம் கடந்து விட்டதே என்றபோது பெரியவர் சொன்ன ஒற்றை சொல்தான் உண்மையான ஆனந்த திறவுகோல். என்ன சொன்னார் தெரியுமா? இதைவிட காமாட்சிக்கு சந்திரமௌலீஸ்வரருக்கு ஒரு சிறந்த பூஜை உண்டா? இதைவிட காமாட்சிக்கு சந்திரமௌலீஸ்வரருக்கு சிறந்த பூஜை உண்டா? நம்ம மக்கள் பணியே மகேஷன் பணி, சமுதாயத் தொண்டே சமயத்தொண்டு, இதையெல்லாம் சொன்னவர்கள் மத்தியில் செய்து காட்டிய பெரியவாவினுடைய அருட்கொடையும் கருணை பார்வையும் இதயத்தில் ஆனந்த பெருக்கு. மீண்டும் இது போன்ற இனிய செய்திகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.